அப்துல் கலாமின் சொந்த ஊரான ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பு என்ற இடத்தில் அவரின் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. 9 மாதங்களில் பிரம்மாண்டமாகவும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 50 மீட்டர் நீளம் 50 மீட்டர் அகலத்துடன் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 600 பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் பணியாற்றியதாக கூறுகிறார் மணிமண்டபம் அமைக்கும் பணியின் பொறியாளர் பவன்குமார். Continuously, there were about 600 people. We were working overnight, and climatic conditions were not. We were also not used to this type of climate. Our labor started working at 6 o'clock in the morning. Then we used to tell them to work till 12 o'clock. 2.1 ஏக்கர் பரப்பிலான இந்த மணிமண்டபத்தில் பொருத்தப்பட்டுள்ள மஞ்சள் நிற கிரானைட் கற்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இருந்தும், சிவப்பு நிற கற்கள் ஆக்ராவில் இருந்தும், உட்புறம் பதிக்கப்பட்டுள்ள வெள்ளை கிரானைட் கற்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தும் கொண்டு வரப்பட்டுள்ளன. In this construction, lot of cladding works, and the yellow stone which you are seeing is Jaisalmer, and our red sandstone is from the Agra stone, and 4 display rooms, and all around these buildings have been designed specially, and particularly the central dome. மேலும் மணிமண்டபம் உப்பு காற்றால் பாதிக்கப்படாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தின் முகப்பு வாயில் கதவு மலேசிய தேக்கு மரத்தால் காரைக்குடி தச்சர்கள் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபத்தின் உட்புறத்தின் 4 மூலைகளிலும் கலாமின் 4 விதமான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நினைவு மண்டபத்தை சுற்றிலும் வண்ண வண்ண பூச்செடிகளும் பூத்து குலுங்குகின்றன. We have planted about 70 species of plants, like different varieties of palms. We have got ficus varieties, several varieties of shrubs, which are all flowering shrubs. So they would be flowering throughout the year because Dr. Kalam liked all those flowers. He said, whenever you give us plants, it should have flowers. கலாம் பயன்படுத்திய பொருட்கள், அவரது புகைப்படங்கள், அவரது ஆடை, அக்னி ஏவுகணை மாதிரி போன்றவையும் மணிமண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. கலாமின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓவிய காட்சிகளும் வரைபடங்களும் அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கின்றன.